அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 569 நாட்கள கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நேத்து லெபனான்ல பெய்ரூத் பகுதிகள்ல இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் அந்த சமாதான உடன்படிக்கை போயிருந்தாங்க இஸ்ரேலோட. ஸோ இந்த சமாதான உடன்படிக்கையில தான் இப்ப 2 நாடுகளுமே இருக்கு. இந்த நிலையில அந்த சமாதான உடன்படிக்கையை கொஞ்சம் கூட மதிக்காம நேத்து லெபனான் பெய்ரூத் பகுதிகள்ல வான்வழி தாக்குதல்கள நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த தாக்குதல்ல பல அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதற்கு பதிலடி குடுக்குற மாரி ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் எந்த தாக்குதலையுமே நடத்தல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க அந்த சமாதான ஒப்பந்தத்த கடைபிடிக்கலனாலும், ஹிஸ்புல்லாக்கள் அத கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. லெபனான் கவர்ன்மெண்ட் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி இஸ்ரேலுக்கும், ஹிஸ்புல்லாக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வந்தாங்க. ஸோ அத தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது லெபனான் கவர்ன்மெண்ட் இந்த பிரச்சனைய நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி, ஹிஸ்புல்லாக்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதா சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஹமாஸும் பொறுத்து பார்த்தாங்க. ஒரு 2, 3 தினங்களுக்கு முன்னாடி தான் இவங்களோட அட்டூழியம் தாங்க முடியாம மறுபடியும் களத்துக்கு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹிஸ்புல்லாக்களும் களத்திற்கு வரக்கூடிய நாள் வெகு தொலைவுல இல்ல. ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் களத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேலதிகமா இன்னைக்கு ஹமாஸ் கடுமையான தாக்குதல்கள அங்க இருக்கிற இஸ்ரேலிய துருப்புகள் மேல நடத்தியிருக்கிறாங்க. காசால தூஃபா பகுதிகள்ல தான் இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதுல பல உயிர் சேதம் இஸ்ரேல் தரப்புல இருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சில தகவல் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இந்த தூஃபா பகுதிகள்ல 3 மெர்கவா டேங்குகள், அதாவது 4த் ஜெனரேஷன் மெர்கவா டேங்க், இதுதான் இருக்கிறதுலயே மிக உச்சகட்ட பலமுடைய மெர்கவா டேங்க்னா இதுதான் இஸ்ரேல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மெர்கவா டேங்க 4த் ஜெனரேஷன் மெர்கவா டேங்க யாசின் 105ன்ற அந்த ராக்கெட் லான்ச்சர் வகையான ஏவுகணையை வச்சு இன்னைக்கு அடிச்சு 3 மெர்கவா டேங்குகள காலி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெர்கவா டேங்க்ல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 இஸ்ரேலியர்கள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கூடுதலா 2வது அட்டாக்குமே பண்ணியிருக்கிறாங்க அதே தூஃபா பகுதிகள்ல. என்ன வகையான அட்டாக்னா, ஆர்பிஜி ஷெல் வகையான அட்டாக் தான் ஒரு பெட்டாலியன் மேல நடத்தியிருக்கிறாங்க. அதாவது அந்த தூஃபா பகுதிகள்ல இருக்கிற ஒரு பெட்டாலியன்ல கிட்டத்தட்ட 30லேருந்து 40 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த 40 சோல்ஜர்ஸ் மேல நேத்து ஆர்பிஜி வகையான ஷெல் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த அனைத்து தாக்குதல்களுமே வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே சொல்றாங்க. வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட எப்படியுமே நேத்து ஒரு 30லேருந்து 40 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் காசால நேத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய செய்தியா வந்திருக்கு. அப்புறம் ஹூதிகள் நேத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தாக்குதல நேத்து நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வட்டிகல் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு ஜூ ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த பகுதிகள்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த ஜூ பற்றி எரிகிற காட்சிகள்லாம் நேத்து வெளியா இருக்குது. இன்னும் அங்க உள்ள ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளேன் எல்லாமே அந்த தீய அணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தீய அணைக்க முடியல. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்டு தீயா வேற உருவாகிட்டு இருக்கிறதா அங்க இருக்கிற இஸ்ரேலுடைய ஊடகமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலதிகமா நம்ம நேத்து ஒரு செய்தி பார்த்தோம். என்னன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தளமா இருக்கிற இந்த நெவாட்டி ராணுவ தளத்துல தான் F-35 விமானங்கள வச்சிருந்தாங்க. இந்த F-35 விமானம் தான் இருக்கிறதுல டேஞ்சரான விமானம். இந்த விமானத்த வச்சு தான் காசால பல பகுதிகளெல்லாம் அழிச்சாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த F-35 விமானங்கள் இருக்கிற நெவாட்டின்ற இந்த ராணுவ பகுதியை நோக்கி இன்றைக்குமே 2 தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. என்ன வகையான தாக்குதல்னா, ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. மொத்தமா நேத்து 3 அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 3 தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல 1 மட்டும் நாங்க தடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேல் சொல்றாங்க. மீதி 2 தாக்குதல்கள சக்சஸ்ஃபுல்லா நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு ஒரு ஜூ மேல சக்சஸ்ஃபுல்லா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. F-35 விமானங்கள் இருக்கிற அந்த பகுதிகளை நோக்கி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஹூதிகள். பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுக்கிற வரைக்கும் எங்க தாக்குதல் நிக்காது அப்படின்றதுல ஹூதிகளுமே தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி அந்த செய்திகளா இருக்குது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். மேலதிகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.